ஹாய் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அவங்க அப்படியே கோயிலுக்கு போயிடுவோம். இதுதான் நம்ம திருப்பதி சாமி. இவங்கள தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படி வியூ காட்டுறேன் பாருங்கள். வியூ குட்டை மேலே இருக்குது இந்த கோவில், அதனால் வியூ காட்டுறேன். அப்படியே நல்லா காற்று சில்லுன்னு அடிக்குது மக்களே. இந்த குட்டை மேலே வந்தால் எங்கள் பக்கங்கிற ஊரே தெரியும் மக்களே. எல்லா ஊரும் இங்கே தான் திருவண்ணாமலை கிரிவலத்தை கூட நாங்கள் போக மாட்டோங்க, இங்கே தான் வருவோம். ஏன்னா எங்கள் ஊர்லேயும் நாங்கள் தீபம் ஏற்றுவோம். இங்கே ஏற்றினா எல்லா ஊருக்கும் தெரியும். எப்படி மக்களே எங்கள் ஊர். அங்கே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது. எனக்கு அன்றைக்கி நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தேன். இங்கே போய் பார்க்க முடியாதனால நான் இன்றைக்கி போய் பார்த்தாங்கன்றதுனால இது உள்ளே போகிறேன். வாங்க மக்களே, என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே தண்ணி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது இங்கே தாமரை இருந்துச்சு, வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கினதையும் நாகர்சாமி இருக்குது. இது பரிகாரம்லாம் பண்ணுவாங்க, விளக்கெல்லாம் வைப்பாங்க. இங்கே அப்படியே அவங்க இங்கே இறங்கி போகிற இடம் படிக்கட்டு. இதெல்லாம் இல்லை வேலை மக்களே, படிக்கட்டே இல்லை மக்களே. ஒரு காலத்தில் நாங்களாம் ஸ்கூலுக்கு வரும்போது அப்படியே குட்டை மேலே ஏறுவோங்க மக்களே. அப்படியே காடு மாதிரி இருக்கும் மக்களே. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. குகையாக இருந்ததே கல் மாதிரி இருந்ததெல்லாம் படிக்கட் பண்ணி மக்களுக்கு நல்லா போகிற மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இது மேலே ஏறுறதுக்கே. நீங்களும் எங்கள் டைம் கிடச்சா எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள். குந்தியம்மன் கோவிலூர். நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ வாங்க மக்களே, அங்கே போகலாம். அங்கே ஏதோ சாமி தெரியுது. அங்கே நம்மளுடைய சிவபெருமானும் நந்தியும் இருக்காங்க. வாங்க கொஞ்சம் இன்னும் கிட்ட வாங்க மக்களே. க்ளோஸ்அப் போய்ங்க. அங்கே பாருங்கள், ஒரு குட்டி பொண்ணு நந்தி காதில் எதுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சொல்லுங்கள். இங்கே வாங்க, யசோதாவும் கிருஷ்ணரும் இருக்காங்க இங்கே. அப்படியே பேக் சைட் பாருங்கள், ஒரு குகை இருக்கும். அதுதான் நம்ம பாண்டவர்கள் வாழ்ந்த குகைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியாது. நான் உள்ளே ஏதோ சாமி இருக்குது, அது காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் தான் தெரியுது, வெளிச்சம் இல்லாதனால. குட்டி குட்டியாக சாமி சிலை, பாம்பு சிலை, அம்மன் சிலைங்கெல்லாம் இருக்குது. ஏதோ ஆறு மாதிரி தண்ணி கொஞ்சம் அதில் எங்கேயோ போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், கிருஷ்ணர் யசோதா கடையிற தயிர் பானையில் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றாரு. அந்த மாதிரி சிலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வளையல் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே கல்யாணம் ஆனவங்க குழந்தை இல்லாதவங்க இங்கே போடுவாங்க. வளையல் வச்சு வேண்டிட்டு போவாங்க. வாங்க, இந்த ஊரோட மெயின் கடவுளே இவங்க தான். இவங்கள பார்க்குறதா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. வாங்க, இவங்க தான் அந்த மெயின் கடவுள், குந்தியம்மாள். இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இதுதான் கோவிலூருக்கு ஃபேமஸான கோவில். இவங்க தான் குந்தியம்மன் கோவிலூர். பாய்.